ஒரு செய்தியை சொல்ல மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சுருக்கமா முடிச்சுக்கோப்பான்னு சொல்லியிருக்கணும். அதுதான் இப்ப என்ன காலத்தினுடைய அருமை கருதி திரைப்படத்தில் சொல்லுவாங்க, தனி ஒருவரை பல காரியம் செய்கிறார். அடைக்கல, அதாவது மருத்துவ தானம் எவ்வளோ செய்கிறாரு அதெல்லாம் சொல்லி உங்களுக்கே தெரியும். அதை சொல்லி காட்ட வேண்டியதில்லை. அவருடைய சிறப்பு எந்தவித பின்புலமும் இல்லாமல் மிகப்பெரிய சேவையாற்றுவார். அவருக்கு ஒரு ஆன்சர் ஒரு லைட்டா கொஞ்சம் துண்டை போட்டு ஒரு இழுப்பு இழுத்துட்டாரு. இருந்தாலும் இனியவர்களே, மிக்க அருமையான முறையிலே சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கிற இந்த சமண எழுச்சி மாநாட்டினுடைய தலைமை பொறுப்பினை ஏற்று திறம்பட நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாடு சமண பேரவை மற்றும் ஜனகாஞ்சி பாதுகாப்பு இயக்கத்தினுடைய நிர்வாகிகள், மிகவும் குறிப்பாக ஒரு 3 மாதங்களுக்கு முன்னால், ஒரு 100 நாட்களுக்கு முன்னால் யாரென்று அறியப்படாத மனிதனாக இருந்து கொண்டிருந்தும் இன்றைக்கு லைம் லைட்டிலே மிகச்சிறப்போடு வந்து கொண்டிருக்கிற, தன்னுடைய உழைப்பை முழுதுமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிற பாசத்துக்குரிய சகோதரர் பெருமண்டூர் தனஞ்சயன் அவர்களே, இனியவர்களே, காலத்தினுடைய அருமை கருதி பல தகவல்களை நான் மிகவும் சுருக்கமாகவே பேசி முடிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைய தினம் ஒரு மிகச்சிறந்த அறிஞர் பெருந்தகையை, சமணத்திலே இருந்து கொண்டிருப்பவர்கள் எவ்வளவு தூரம் ஆழமாக நாம் அறிந்திருக்க முடியுமோ அவர்களிலே வல்லுநர்களாக இவரை போய் பார்ப்பா, அவ்வளவு தூரம் சொட்ட சொல்லுவாரு. விஷய ஞானத்துல அவர் கிங்குன்னு சொல்லக்கூடிய யாரை காட்டிலும், அது சமண தத்துவங்களாக இருக்கட்டும், சமண இலக்கியங்களாக இருக்கட்டும், சமண வரலாறாக இருக்கட்டும், அத்துணையிலும் ஆழ்ந்து திறம்பட்ட அறிவினை மேம்படுத்திக் கொண்டிருக்கிற போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் இடையே இந்த எழுச்சி மாநாட்டினுடைய சிறப்பு உரை வீச்சாளராக இங்கே வந்து உரையாற்றுகிற பொதுவுடைமை இயக்கத்தினுடைய தோழர், போற்றுதலுக்குரிய பேராசிரியர். அவர் எக்கனாமிக்ஸ் பேராசிரியர், பொருளாதார பேராசிரியர். ஆனால் அவர் கால்பதிக்காத துறை எதுவுமே தமிழ் பரப்பில் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு ஆழ்ந்துபட்ட ஞானத்தோடு அரசியல், இலக்கியம், தத்துவம், வரலாறு என்று தன்மை வாய்ந்த ஒரு மிகப்பெரிய அறிஞர் பெருந்தகை அருணன் ஐயா அவர்கள் இன்றைக்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய மேலாள் பேராசிரியர் அவர்கள் இங்கே உரை நிகழ்த்துவது மிக்க சிறப்பான ஒன்று. காலத்தினுடைய அருமை கருதி இனியவர்களை நான் மிகவும் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். அவருடைய உரையை நானும் கேட்க வேண்டும் என்கிற ஒரு பெரும் ஆசை, பேராசை படாதே என்று சமணம் சொல்லி இருந்தாலும் கூட அறிவில் ஆசைப்படுவதை அது ஒருபோதும் தடுக்கவில்லை என்பதனாலே அவருடைய பேச்சினை பேராசையோடு கேட்க இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கிறேன். மறைமலை நகர் 1980ஆம் ஆண்டு தமிழக அரசாங்கத்தாலே உருவாக்கப்பட்ட இந்த நகரத்திற்கு தம்பி இதற்கு முன்னாலே சொன்னதை போல் மறைமலை அடிகளுடைய பெயர் என்பது வேதாச்சலம், அவருடைய இயல் பெயர். அந்த வேதாச்சலம் தான் பின்னாளிலே அதை வேதம் என்பது மறை என்றவர்கள் குறிப்பிட்டதை போல் சலம் என்பது மலை என்கிற காரணத்தினாலே மறைமலை அடிகள் அவருடைய பெயர் அவருடைய 40வது வயதிலே உருமாற்றப்பட்டு மிகவும் குறிப்பாக தனித்தமிழ் பேரறிஞராக விளங்கிட்ட அவருடைய பெயர் மறைமலை நகரனுடைய அத்தனை நகரங்களிலும், நகர் பகுதிகளிலும், தெருக்களிலும் இருந்து கொண்டிருப்பதுதான் மிகவும் சிறப்பான ஒன்று. அப்படியான மறைமலை அடிகள் 1916 தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டவர்கள். பாவேந்தர் சாலையிலே ஜீவபந்து அரங்கத்திலே இன்றைய நிகழ்வு நடப்பது. இந்த மேடைக்கு ஜீவபந்து அரங்கம் என்கிற அருமையான பெயரினை வைத்திருக்கிறார்கள். தனித்தமிழ் பெயரோடு அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது ஜீவன் பிளஸ் பந்து என்பது, அது உயிர் நண்பன், எனக்கு இவர் ரொம்ப உயிர் நண்பன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையாக உயிர்கள் மீது மிகுந்த நட்பு கொண்ட ஒரு மனிதராக விளங்கிட்டவர். போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய நம்முடைய ஜீவபந்து ஐயா அவர்கள், அந்த உயிர் பாதுகாவலர். நம்முடைய திருக்குறள் ஆசான் குறிப்பிடுவதை போல் கொல்லான் புலாலை மறுத்தானை எல்லா உயிரும் கைகூப்பி தொடும் என்று குறிப்பிடுகிறார்கள். வழிபட தகுந்தவராக விளங்கிட்ட ஒரு உத்தமர். அப்படிப்பட்ட உத்தமர் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய கடைக்கோடி பகுதியிலே இன்றைய செங்கை ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய எல்லை பகுதியிலே இருந்து கொண்டிருக்கிற திருப்பரம்பூர் என்கிற கிராமத்திலே அவர்கள் தோன்றியவர்கள். அந்த அற்புதமான ஆசான் நம்முடைய வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய உயிர் நண்பன் என்று சொல்லுகிற ஜீவபந்து அவர்கள் தர்மமிகு சென்னையிலே தங்கி நின்று தமிழகத்தில் எங்கனுமே மேவி உள்ள
அருளரும் சிறு தெய்வ ஆலயங்கள் அத்துணைக்கும் ஓடோடி ஆண்டுதோறும் இருந்து வந்த பலியதனை இரக்கம் கொண்டே இடைவிடாது உழைத்தந்த பலியை போக்க அருந்தொண்டு பலபுரிந்து வெற்றி கண்ட பெருவீர ஸ்ரீபாலன் அவர்கள். அந்த பெருவீர ஸ்ரீபாலனுடைய திருப்பாத கமலங்களை பணிந்து வணங்குகிறேன். தன் நலம் இல்லாத வாழ்வுக்கு முழுமுதல் உதாரணகர்த்தாவாக வாழ்ந்து மறைந்திட்ட உத்தமர் அவர்கள். இன்றைக்கு இந்த வழியாக சென்று கொண்டிருக்கிற பாதசாரிகள், வாகனத்திலே சென்று கொண்டிருப்பவர்கள், இன்னமும் இங்கே வணிக பகுதியிலே இருந்து கொண்டிருப்பவர்கள், என்னடா மீட்டிங் நடத்துறீங்க, ஒண்ணுமே புரியல, என்னவோ சமணம்ன்றீங்க, என்ன விஷயத்தை பத்தி பேசுறீங்க, என்னவோ உங்களுக்குள்ளேயே கருத்து சொல்றீங்களே என்று கொஞ்ச நேரம் நிற்கிறாங்க. அந்த பதாகையை படிச்சு பார்க்கிறாங்க. ஆனாலும் கொஞ்சம் விளங்கிக் கொள்கிறார்கள். புரியுதியா, ஆனா புரியாத மாதிரியே இருக்கு என்று அவர்கள் அடுத்தடுத்த வாகனங்களாலே நகர்ந்து கொண்டிருக்கிற நிலைமை. இப்படியான நிலைமை என்பது இந்த மண்ணிலே ஒரு காலத்திலே தமிழகம் முழுவதும் அந்த கடைக்கோடி தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கடைக்கோடியிலே இருந்து ஆந்திர பிரதேச மாநிலத்தினுடைய ராயலசீமா மாவட்டங்கள் என்று அழைக்கப்படுகிற பகுதிகள், கர்நாடக மாநிலத்தினுடைய பல பகுதிகள் எல்லாம் ஒருங்கிணைந்திருந்த அந்த தமிழ் மண்ணிலே கிபி 7ஆம் நூற்றாண்டு வரை செழித்தோங்கி இருந்த ஒரு வாழ்வியல் இயக்கம் சமணம். இதை நாம் எந்த காலத்திலும் மத அடையாளத்திற்குள், சாதி அடையாளத்திற்குள் தயவு செய்து அடையாளப்படுத்தாவிட்டால் இன்னமும் பெரும் திரளாக இங்கே மக்கள் திரண்டு நின்று இந்த சமூகத்திற்காக, இந்த சமூகத்தினுடைய கொள்கைகளுக்காக தங்களையும் ஈடுபடுத்திக் கொள்பவர்களாக அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள் என்பது திண்ணம். கிபி 8-9ஆம் நூற்றாண்டுகளுக்கு பின்னாலே சமணம் என்பது மெல்ல மெல்ல அது வைதிக இயக்கங்களோடு இணைந்த, ஜைனத்தோடு இணைந்து தன்னை ஒரு பக்தி இயக்கமாக காட்டிக்கொண்டதால் நாம் இன்றைக்கு நம்முடைய வரலாற்றை, நம்முடைய உண்மையான அந்த 11 கீழ்கணக்கு நூல்களிலே கிட்டத்தட்ட 12 நூல்கள் சொல்லுகின்ற அந்த ஆகம கருத்துக்களை எல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு நாம் மந்திரங்களிலும் தந்திரங்களிலும் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக மாறி போயிருக்கிறோம். என்றாலும் அதை பற்றி பேசுவதற்கான காலம் இதுவல்ல. சமணத்தில் நான் தடயங்களை பற்றி பேச வந்திருக்கிறேன். சமணம், அந்த தடயங்கள் என்றால் என்ன? பள்ளிகள், பள்ளிகள் தான் இங்கே மிக பெரும் செல்வாக்கோடு விளங்கியவை. அறிவு கலை வளர்த்து தவம் புரிந்தார், உயிர் அனைத்தும் இன்புற்று வாடும் அறமுறைத்தார் என்கிற அந்த மலை பள்ளிகளிலே, இயற்கையாக அமைந்த குகைகளிலே தூய தமிழ் சமணத்தினுடைய துறவியர்கள் அங்கே 4 விதமான தானங்களை மக்களுக்கு ஏற்றிருக்கிறார்கள். எந்த விதமான பாகுபாடும் பார்க்காமல், உயர்ந்தவர் தாழ்ந்தவர், மேட்டுக்குடி கீழ்க்குடி என்கிற வேதங்கள் எல்லாம் இல்லாமல், எல்லோருக்கும் கல்வி என்பது மறுக்கப்பட்ட ஒரு காலத்தில் எல்லோருக்கும் கல்வி கொடுப்பதை அடிப்படையாக கொண்டு அங்கே கல்வி கொடுத்தார்கள். மருந்து குழிகள், மலைகளிலே குகைகளிலே விளைந்த அந்த மூலிகைகளை கொண்டு சாமானியர்களுக்கும் மருத்துவம் பார்ப்பதற்கான வழிகளை செய்தார்கள். அரசர்களாலும் ஊர் மக்களாலும் புறக்கணிக்கப்படுகிற நிலையிலே இருந்தவர்களுக்கு அஞ்சினார்க்கு புகலிடம் என்று சொல்லுகிற அந்த புகலிடத்தை தந்து உதவினார்கள். அறவோர்களுடைய துணை கொண்டு உணவு தானங்களை ஏற்பாடு செய்து உதவினார்கள். இந்த 4 தானங்கள் தான் சமண பள்ளிகளிலே செய்யப்பட்டவை. இந்த 4 தானங்களை கிழக்கிந்திய கம்பெனி 16-17ஆம் நூற்றாண்டுகளிலே, 18ஆம் நூற்றாண்டிலே அடி வைத்த பொழுது இந்த நாட்டிலே எல்லா விதமான தத்துவங்களையும் பார்த்துவிட்டு இங்கே மிகச் சிறப்பாக நம்மையும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மக்களுக்கு உதவியாக இருக்கிற இந்த 4 விதமான தானங்களையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் பின்னாளிலே இங்கே வணிக நோக்கோடு நுழைந்தவர்களும் கூட தங்களுடைய மக்களுக்கான சேவைகளை சமண துறவிகள் செய்த அந்த 4 விதமான தானங்களை கடைபிடித்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சி தமிழகத்தினுடைய பல்வேறு மலைகளிலே இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றன. அப்படியான மலைகள் நிறைய இருக்கு. இருந்தாலும் இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 80 மலைகள். காலத்தினுடைய அருமை கருதி இது சரியான நேரம் இல்லை. நீங்கள் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இந்த வெளியே போய்கிட்டு இருக்கீங்க என்றாலும் கூட ஒரே ஒரு உண்மையான தகவல், சமண தடயங்கள் இங்க பக்கத்துல கீழப்பாக்கம், அந்த கீழப்பாக்கத்துல ஒரு அருமையான குன்று, அந்த ஒரு இந்தியன் போர்ஸ், அந்த போலீஸ் ப்ரொடெக்ஷன் போர்ஸுக்கான ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய சென்டருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல கிட்ட 9-10ஆம் நூற்றாண்டுகளை சேர்ந்த ஒரு பாறையில இருக்கக்கூடிய கல்வெட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி செங்கல்பட்டிலிருந்து காஞ்சிபுரம் செல்லுகிற சாலையிலே அங்கே வில்லியம் பாக்கம் என்கிற கிராமத்திலே அங்கே ஒரு சமண அருக திருமேனி, வாலாஜாபாத் அதுக்கு பக்கத்துல அருமையான ஒரு ஊர். அங்கே
அங்கன்பாக்கம் என்கிற இடத்திலும் சமண திருமேனிகள் இருந்து கொண்டிருக்கின்றன. இப்ப புதுசா ஒரு புதிய ஏர்போர்ட் பரந்தூர் வந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்துல பூசிவாக்கம் அப்படிங்கிற இடத்துல ஒரு அருக திருமேனி கண்டுபிடிக்கப்பட்டு அது வாலாஜாபாத் நம்முடைய வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு கொண்டு வரப்பட்டு அது இப்போ காஞ்சிபுரம் மாவட்ட அருங்காட்சியகத்துக்கு போயிருக்கு. இதை தாண்டி வாலாஜாபாத் வட்டத்திலேயே வயலாக்காவூர் அப்படிங்கிற ஒரு ஊரு, கனிகிலுப்பை அப்படிங்கிற ஊர்கள். இதுல கனிகிலுப்பையில பௌத்த சிற்பம் இருக்கு, வயலாக்காவூர்ல சமண சிற்பம் இருக்கு. தியோசபிக்கல் சொசைட்டி சென்னை மாநகரத்தில் அடையாறுல இருக்கக்கூடிய தியோசபிக்கல் சொசைட்டில அங்க சமண அருக திருமேனி இருக்கு. மயிலாப்பூர் சாந்தோம்ல அங்க இருக்கக்கூடிய கிறித்துவ தேவாலயம், அங்கிருந்த ஒரு அருக சிற்பம் தான் அது நேமிநாதர் என்று அழைக்கப்படுவது. அது நம்முடைய மேல் சித்தாமூர் அருகாலயத்தில் இருக்கிறது, பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புண்டு. சென்னை ஆலந்தூர்ல பாலமுருகன் கோவில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த பாலமுருகன் கோவில் படிக்கட்டு ஏறுகிற இடத்திலே சமணத்தினுடைய கல்வெட்டுகள் இருக்கு. மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில் வளாகத்துக்குள்ள சமணம் சார்ந்த கல்வெட்டுகள் இருக்கு. மயிலாப்பூர் அங்க திருவள்ளுவர் கோவில்னு நிறைய பேருக்கு தெரியும். அது ஜீவபந்த ஐயா ஒரு காலத்துல 1947 பிப்ரவரி 14 அன்னைக்கு தமிழ் அறிஞர்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் ஒரு மயிலாப்பூர் திருக்குறள் மன்றத்தின் சார்பாக நடந்த ஒரு கூட்டத்துல பேசினாங்க. பேசி முடிச்ச பிறகு அந்த அறிஞர்கள் எல்லாம் கூட்டிட்டு போனாங்க. அன்னைய தினத்துல வயசுல ரொம்ப கம்மியானவர் முன்னாள் கல்வித்துறை அமைச்சராக இருந்த போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் ஐயா அன்பழகன் அவர்கள். அவங்க தான் அன்னைய தினத்துல 1947 அந்த போன அந்த டீம்ல வயசுல குறைவானவங்க. அந்த கோயிலாண்ட போய் நின்று ஜீவபந்த ஐயா அங்க ஒரு வீட்டுக்கு எதிர்த்த மாதிரி ஒரு பெரியவங்க இருந்தாங்க. அந்த அம்மா கிட்ட கேட்கிறார், இந்த கோயில் என்ன கோயில்மா தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அந்த பெரியம்மா சொன்னாங்க, ஒரு 80 வயசு பாட்டி, இது நயினார் கோயில் ஐயா என்று அந்த இடத்திலே சொல்லி இருக்கிறார்கள். வந்தவர்கள் எல்லாம் பெரிய ஆச்சரியத்தோடு அதை பார்க்கிறார்கள். மாநகர் சென்னையிலே கூட நாம் பல ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நம்மள யாராவது நயினார் கோயிலுக்கு போயிருக்கோமா, திருவள்ளுவர் கோயிலுக்கு போயிருக்கோமான்னு தயவு செஞ்சு இந்த நேரத்தில் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துக்கணும். அங்கே அந்த திருவள்ளுவர் திருவுள்ளத்து நயினார் கோயில், அது திருவுள்ளத்து நயினார் தான் திருக்குறள் ஆசிரியராக இருக்கக்கூடும். நான் சும்மா அது உள்ள இதுதான் இரண்டாவதுக்குள்ளெல்லாம் போக விரும்பல. அந்த திருவுள்ளத்து நயினாருடைய பாதங்கள் அங்கே இன்றைக்கும் அதுக்கு சில காலம் எடுக்கப்பட்டது, மறுபடியும் இப்ப அங்க இருக்கு. அதே மாதிரி மேற்குன்றம் அப்படிங்கிற ஊரு, இது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற ஊரு. நம்ம தொழுப்பேடு இருக்கு இல்லைங்களா, அச்சிறுப்பாக்கம் தொழுப்பேடு, அங்க நெற்குன்றத்துல ஒரு அருக திருமணி இருக்கு. அதே மாதிரி சென்னையில கோயம்பேட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நெற்குன்றத்திலையும் அங்கேயும் ஒரு காய்கறி வெங்காய மண்டின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு அருக திருமணி இருக்கு. இது தாண்டி சென்னை எழும்பூர், தயவு செய்து உங்ககிட்ட பணிவோட கேட்டுக்கிற ஒரு செய்தி, சும்மா பேசுறதுக்காக இவ்வளவு பேர் பெரிய ஆர்வத்தோட வந்திருக்கீங்க, உண்மையிலே பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம். அதை ஒண்ணு செய்யணும். சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்துல தனியாவே ஒரு ஜெயின் கேலரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஜெயின் கேலரியில கிட்டத்தட்ட ஒரு 80க்கும் கூடுதலான அருக திருமேனிகள் இருக்கு. அது போக 50 சிற்பங்கள் தனியாவே வச்சு அது ஒரு இடத்துல பாதுகாக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த சென்னை சுற்று வட்டாரத்துல இருக்கிறவங்க அந்த இடத்தை போய் பார்த்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் வரலாறு குறித்த புரிதல்கள் உண்டாகும். நம்ம தொழுப்பேடுக்கு பக்கத்துல உரத்தி அப்படிங்கிற இடம், அந்த உரத்தியில சமண துறவிகள் உறைந்த கல் படுக்கைகள் இருக்கு. மிக சிறப்பான ஒரு அறமலை பள்ளி இருந்த ஊரு. அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அனந்தமங்கலம் அப்படிங்கிற ஊர். இது எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பர் பவரா சொல்லணும்னா ஒட்டுமொத்தமான காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல மிக பிரதானமாக இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது எந்த இடம்? ஓணம்பாக்கம். மதுராந்தகம் வட்டத்தில் இருக்கக்கூடிய ஓணம்பாக்கம். அங்க 2 மலைகள் 2 பள்ளிகள் இருக்கு. நான் கூட போயிருக்கேங்க என்று நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு மலைக்கு போயிட்டு நம்ம விட்டுட்டு இருப்போம். 2 மலைகள் இருக்கு. ஒன்னு குறவர் மலை, இன்னொன்னு குரத்தியர் பள்ளி அப்படின்னு. சமண பெண் துறவிகளுக்கு பேரு குரத்தியர் அப்படின்னு. அந்த பெண் துறவியர்கள் இருந்த மலை தான் நம்ம நிறைய பேர் போயிருப்போம். இன்னும் குறவர் மலை அப்போ இப்ப கொஞ்சம் போகக்கூடிய வாய்ப்பு இல்லாம இருக்கு. ஆனா ஒரு 40-50 அடி உயரத்தில் தான் இருக்கும். இதெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும் போது நம்ம பார்க்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஜெயினத்துல பெண்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது, அவங்க எல்லாம் முக்தி அடைய முடியாது, அது இதுன்னு சொல்லக்கூடிய வழிகள் இருக்கு. ஆனா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தமிழ்நாட்டில் பெண்கள் சமண பெண்களால் மட்டுமே நடத்தப்பட்ட பள்ளிகள், சமண பெண்களால் மட்டுமே
நடத்தப்பட்ட பள்ளிகள் 2 வெவ்வேறு இடங்கள்ல இருக்கு. பள்ளியினுடைய ஆசிரியர்களா பெண்கள் இருந்திருக்காங்க. எப்போ? கிபி 2, 3, 4ஆம் நூற்றாண்டுகள்ல கிட்டத்தட்ட ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்டு அங்க பெண் துறவிகள் இருந்திருக்காங்க. வந்தவாசி தாலுகாவுல வெடால் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய சமண பள்ளியில 400 பள்ளி, 500 குழு என்று 2 குழுக்கள் இருந்திருக்கு. நாம அதே தாலுகாவை சேர்ந்தவங்களா இருக்கோம். தயவு செஞ்சு நான் எதையும் விமர்சிக்கிறதா எடுத்துக்காதீங்க. கண்டிப்பா நீங்க அவசியம், ஏன்னா அந்த தாலுகாவை சார்ந்தவங்க நம்ம நிறைய பேர் இருக்கோம், பக்கத்து தாலுகாக்கள்லாம். அதனால அந்த வெடால் பெண்கள் துறவியல் பள்ளியை நம்ம அவசியம் பார்க்கணும். அதே மாதிரி ஆற்காடுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விழாப்பாக்கம், அந்த விழாப்பாக்கத்துல இருக்கிறதும் முழுக்க முழுக்க பெண் துறவிகள் தான். ஆசிரியர்கள் பெண் துறவிகளா இருந்திருக்காங்க. மாணாக்கர்களா யார் இருந்தாங்க? ஆம்பளை பசங்க எல்லாம் மாணாக்கர்கள். நினைச்சு பாருங்க, 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்டு பெண்களை யாராவது படிக்கிறதுக்கு அனுப்பிச்சிருப்பாங்களா? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுல 8ஆம் கிளாஸ தாண்ட விடாம தடுத்திருக்காங்க. என் தங்கச்சி கூட படிச்சிருந்தா டாக்டர் ஆயிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன், உட்கார்ந்துருக்கா சிரிப்பு. அந்த மாதிரி ஆனா அந்த படிக்க விடல. ஆனா எதுக்கு சொல்றேன்னா, இப்படியாக ஒரு தடுத்த ஒரு காலகட்டத்துல வாழ்ந்த நாம இன்னைக்கு ஒரு 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண்கள் ஆசிரியர்களாக இருந்து ஆம்பளை பிள்ளைங்க அவங்க கிட்ட மாணவர்களாக இருந்திருக்காங்க. அப்படியான இடம் ஆற்காடுல இருக்கக்கூடிய திருப்பான் மலை விழாப்பாக்கங்கிற இடத்துல இருக்கு. பஞ்சமாண்டவர் மலைங்கிற பேரால் அழைக்கப்படுது. மந்தவாசி வட்டத்துல வெடால் என்கிற ஊர்ல இருக்கிற சமணப்பள்ளி. அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்துல மார்த்தாண்டங்கிற ஊர்ல அங்க ஒரு சமண அறமலை பல்கலைக்கழகமே செயல்பட்டு இருக்கு. அறமலை பல்கலைக்கழகமே சிதறால் அப்படிங்கிற ஊர்ல திருச்சாரணத்து மலை. அப்ப அது பாருங்க, ஒரு பெண்கள் இங்கெல்லாம் பள்ளி தான் நடத்தினாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ஊர்ல பல்கலைக்கழகமே நடத்தி இருக்காங்க. இப்படி சமண பெண்கள் எல்லா விதத்திலும் ஆண்களை விட மேலானவர்கள், ஆண்களுக்கு சற்றும் குறைவில்லாதவர்கள் அப்படிங்கிறத சமணம் பெண்ணெடுங்காலமா இருந்திருக்கு. ஆனா என்னன்னா, இடையில வந்த வைதீக கோட்பாடுகளை ஏத்துக்கிட்ட ஜைனத்தை நாம தழுவிட்டதுனால ஆண்களும் பெண்களும் இங்க இணையாக இல்லைன்னு மற்றவங்க சொல்றத நாமளும் அப்படியே கேட்டுக்கிற ஒரு நிலைமையில இருக்கும். பள்ளிகள், அந்த பள்ளிகள் தான் பின்னாளில் திண்ணை பள்ளி, பள்ளிக்கூடம் அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது? இந்த சமண பள்ளிகள் தான். பள்ளி வாசல், பள்ளி சந்தம்னு ஒண்ணு கொடுத்தா அந்த காலத்து அரசர்கள். சமண துறவிகள் இப்படியான 4 விதமான தானங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அங்கே பணப்பாடின்னு ஒரு கிராமம் திருக்கோயிலூர் வட்டத்துல, அந்த கிராமத்தையே இந்த துறவிகளுக்காக சோழபாண்டியபுரம் அப்படிங்கிற சோழபாண்டிபுரம் சமண பள்ளிக்கு எழுதி கொடுத்த கல்வெட்டு சான்று இன்றைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் மிக மிக பெருமையான ஒரு விஷயங்கள். இந்த பள்ளிகள், பள்ளி வாசல், பள்ளி சந்தம், பள்ளி அறை, துறவிகளை படுப்பாங்க, எழுந்திருக்கிற இடம், அதுவே பின்னாளில் வைதிகமும் தன்னுடைய வார்த்தைகளாக பயன்படுத்தி கொண்டது. எழுந்திருக்கிறதுக்கு பள்ளி எழுச்சி. எங்க வந்து துறவிகள் படுத்தாங்களோ அதே இடத்திலே கல்வியும் கற்றுக் கொடுத்திருக்காங்க. அதற்கு அந்த தலைமை துறவி உட்கார்றதுக்கான அங்க இருக்கைகள்லாம் பல மலைகள்ல. நீங்க தூத்துக்குடி மாவட்டத்துல கழுகுமலை, அதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு இடம். அப்படி நீங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல சித்தன்ன வாசலை பார்க்கல இன்னும் பல பேர். ஆனா கர்நாடகாவையும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மலைகளையும் எத்தனை பேர் நீங்க போயிருக்கீங்க அப்படி கேட்டா 6 முறை போயிருக்கோம்னு சொல்றோம். ஆனா சித்தன்ன வாசலை ஏங்க பார்க்கலன்னா அது போகணும் தாங்க நினைச்சோம். ஆனா போக ஏதோ நம்ம அப்படியான ஒரு நிலையில இருக்கும். அதனால நான் எதையும் விமர்சிக்கவில்லை, நீங்க அங்க போறது வேண்டாம்னு சொல்லல. ஆனால் தமிழ் மண்ணினுடைய நாகரிகத்தை, பண்பாட்டை இந்த சமூகத்திற்கு உணர்த்திய இந்த சமூகத்தினுடைய அத்தனை பரப்பிலும் வாழ்ந்து கொண்டிருந்த சமணர்களுடைய மிகப்பெரிய சாசனங்களாக இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, திருச்சிராப்பள்ளி, அந்த ஊரோட பேர் என்ன? திருச்சிராப்பள்ளி. அந்த திருச்சிராப்பள்ளிக்கு அங்க இன்னைக்கு ஒரு கல்வெட்டு அங்க இருக்கு. பிராமி, தமிழ் பிராமி கல்வெட்டு. கிமு 2ஆம் நூற்றாண்டுன்னு நாம சொல்லல சார், பிரிட்டிஷ்காரங்க 1938ஆம் ஆண்டினுடைய ஏஎஸ்ஐ ரெக்கார்ட்ஸ்ல 67வது பக்கத்துல இது சிரா பள்ளி அப்படிங்கறத அங்க இருக்கக்கூடிய கல்வெட்டு சான்றுகள் வழியாக இந்திய தேசிய அரசாங்கத்தினுடைய தொல்லியல் துறை இன்றைக்கும் அதனுடைய பதிவேடுகளிலே வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு
அந்த இடத்துக்கு போக முடியாது. அது ஒரு தாயுமான சுவாமி கோவில். அப்படியான ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறது. ஆகவே இனியவர்களே, வாய்ப்பும் நேரமும் கிடைக்கிற பொழுது வாருங்கள், இந்த தமிழ் சமூகம் மிகச்சிறப்பாக விளங்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய வணக்கத்திற்கும் போட்டுவதற்கும் உரிய தமிழ் சமணத்தினுடைய தலைநாயகன் கணியன் பூங்குன்றனார் சொல்லி இருப்பதை போல் தீதும் நன்றும் பிறர்தர வாரா யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற அந்த சொல்லாடலோடு நாம் வாழ்வோம், நல்லதை நினைப்போம், நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.